வாய்ப்பலங்க பாருங்க, என் பிள்ளைக்கு பல்லு இப்போதையே ஆடுதுன்னு பார்த்தா உள்ள ஒரு பல்லு முளைச்சி வருது பாருங்க பின்னால. ஷே, அதனால இப்ப என்ன பண்ண போறோம்னா, ஆரிஸ்மாக்கு அந்த பல்ல பாக்குறதுக்காண்டி ஒரு டாக்டர்கிட்ட போறோம். எந்த டாக்டர்கிட்ட தெரியுமா போறோம்? டென்டிஸ்ட போறோம். பெய் ஆரிஸ்மாக்கு இந்த என்னன்னு பார்ப்போம். இந்த பல்ல எடுக்கணுமா இல்ல அந்த பல்ல என்ன செய்யுது, உள்ள எங்க பாருங்க எங்க வளர்ந்து வருது. அதுக்கு வேற இடமே இல்லையா என் பிள்ளைக்கு பல்லு வளர்ந்துரு. ஷே, ஏற்கனவே பல்லு நிமிர்ந்துருக்கு அப்படி இப்படின்னு நாங்கள் வருத்தத்தில் இருக்கோம். இதுல வேற இப்படி வேறையா? சரி, ஓகே, பாப்போம். டென்டிஸ்ட போறோம். பல்ல என்ன செய்ய போறோம்? சரி பண்ண போறோம். சரி, வாங்க போலாம். சொல்லு, வாங்க போலாம். அங்கடா வீட்டில் அடுத்துமா எடுத்து விடாம எடுத்து விட்டாலும் டவுட்டு தான். இந்த இதில் வாரது சரியா? நீ அங்கே மம்மி டேடி இருக்க அவ்வளோதான். சரி போ. விழுங்க வேண்டாம், துப்பிக்கு வரணும். இல்ல, இன்னும் பல்ல எடுக்கணும். அந்த பல்ல உருவிடுவோம். வலிக்காது, எடுத்துடலாம். சரியா? சான்ஸ் கம்மி தான் அது இந்த ஏறி வாரதுக்கு. ரூட் இங்கே இருக்கிற மாதிரி தெரியல. நீங்கள் என்னெல்லாம் அந்த நான் சொன்ன மாதிரி ப்ரெஷர் கொடுங்க. என்ன உள்ள இருந்து வெளியே சும்மா நம்ம திருப்திக்கு கொடுத்துருவோம். நல்லா ஸ்பீடாக தான் இருக்குது. காட்டன் மட்டும் ஹாஃப் அன் ஹவர் மட்டும் பிளட் கிளாட் ஆகும். 1 ஹவருக்கு அப்புறம் சாப்பிட அடிச்சுக்கோ. அதுக்கு முன்னாடி கொடுக்கணும்னா ஜூஸ் ஏதாவது கொடுத்துக்கலாம். ஹாஃப் அன் ஹவர் மஞ்சள் ஹாஃப் அன் ஹவர் கண்டிப்பாக இருக்கும். அப்போ தான் பிளட்டு கிளாட் ஆகும். சரியா? அதுக்கப்புறம் எடுத்து போட்டுட்டு நீங்கள் அவ்வளோ பசி இருந்ததுனாங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் எல்லாம் கொடுக்கலாம். நல்லா சில்லுன்னு நைட்டு நம்ம இப்படியெல்லாம் நம்ம இன்னும் பார்த்தா நைட்டு வேண்டாம். எல்லாம் கொடுக்கதே இல்லையா அவனுக்கு? இம்யூனிட்டி கம்மியாகுது.